ஸோ இந்த வீடியோவில் இந்த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதை பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷன் பற்றின இன்னொரு இன்ட்ரொடக்ஷன். திரும்ப சொன்னதே தான் சொல்கிறாங்க, பட் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். Classification is not a single step process but involves a hierarchy of steps. Hierarchy-na ஒரு range, சரிங்களா, ஒரு order of steps இருக்குது, in which each step represents a rank or category. இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, சரிங்களா. அதுதான் அவங்க ரேங்க் ஆர் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. ரேங்க்னு அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்ங்கிறது எதுக்கு நம்ம சொல்கிறோம், ஆர்டர் இல்லைங்களா. ஸோ ஒன்றை விட ஒன்று வசதி, சரிங்களா, ஒன்றை விட ஒன்று பெருசு, ஒன்றை விட ஒன்று பெருசு அப்படிங்கிறது அந்த கேட்டகரி ஒரு ரேங்க்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. சின்ஸ் த கேட்டகரி இஸ் அ பார்ட் ஆஃப் ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட், இட் இஸ் கால்டு டாக்ஸானமிக் கேட்டகரி, சரிங்களா. ஓகே, அதே மாதிரி இந்த எல்லா கேட்டகரியும் சேர்ந்து டாக்ஸானமிக் ஹைரார்கி ஃபார்ம் பண்ணுது. ஹைரார்கிங்கிறது ரேங்க்கு, சரிங்களா. நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, இந்த எல்லா டாக்ஸானமிக் கேட்டகரிஸும் சேர்ந்து டாக்ஸானமிக் ஹைரார்கி ஃபார்ம் பண்ணுது. இது ரெண்டு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈச் கேட்டகரி ரெஃபர்ட் டு ஆஸ் அ யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இன் ஃபேக்ட் ரெப்ரசன்ட்ஸ் அ ரேங்க் அண்ட் இஸ் காமன் டேர்ம்ட் அஸ் டாக்ஸான். நான் சொன்னேன் இல்லைங்களா, நாய்ங்கிறது ஒரு விதமான டாக்ஸான், கேட்ஸுங்கிறது ஒரு விதமான டாக்ஸான், வீட்டுங்கிறது ஒரு விதமான டாக்ஸான். ஆனால் ரேங்க் மாறும், புரியுதுங்களா. பிளான்ட்டுங்கிற ஒரு பெரிய டாக்ஸானுக்கு கீழே வீட்டுங்கிறது ஒரு சின்ன டாக்ஸான். பிளான்ட்டுங்கிற ஒரு பெரிய கேட்டகரி வந்து கிங்டமில் வருது, வீட்டுங்கிறது ஸ்பீஷீஸில் வருது, சரிங்களா. அப்போ இது ஒரு பெரிய டாக்ஸான், இது ஒரு சின்ன டாக்ஸான், புரியுதுங்களா. பட் எல்லாமே ஒரு டாக்ஸான் தான், எல்லாமே ஒரு கேட்டகரி தான். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேங்க்ல இருக்கு, ரேங்க் மாறுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல, சரிங்களா. ஓகே, இப்போ உள்ளே போவோம். Taxonomic categories and hierarchy can be illustrated by an example. இப்போ நான் உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், அதே தான் அவங்க திரும்ப சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த பார்ட்டை. இதை நீங்கள் ரீட் பண்ணுறப்ப ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கேளுங்க, சரிங்களா. ஸோ இது எப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணுறது, எப்படி இதை பிரிக்கிறதுங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. த பேசிக் ரிக்வயர்மெண்ட் இஸ் த நாலேஜ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் ஆர்கனிசம். உனக்கு வந்து ஒரு உயிரினத்தை பற்றின பேசிக்காச்சும் தெரியணும். இப்போ புலியும் சிங்கமும் பூனை மாதிரியே இருக்குது, பூனை இனத்தை சேர்ந்ததுங்கிற உனக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் தான் நீ அதை வந்து ஒரு கேட்டகரியில் வைக்க முடியும். ஸோ அந்த சிமிலாரிட்டி டிசிமிலாரிட்டியை வச்சு தான் அவங்க இதுக்கு போகிறாங்க. இருக்கிறதுல சின்ன டாக்ஸான் என்னது அப்படின்னா ஸ்பீஷீஸ். ஸோ ஸ்பீஷீஸ்னால் என்ன அப்படின்னா, டாக்ஸானமிக் ஸ்டடீஸ் கன்சிடர் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கனிசம்ஸ். மனுஷனுங்கிறது ஒரு ஸ்பீஷீஸ், புரியுதுங்களா. ஸோ வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் ஆஸ் அ ஸ்பீஷீஸ். இதுதான் இருக்கிறதுலே சின்ன கிளாசிஃபிகேஷன், இதுக்கு மேலே கிளாசிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் இங்கே என்ன வேடிக்கைன்னா, சப்டிவிஷன் இருக்குது, கிளாஸில் வந்து சப் கிளாஸ் இருக்குது, சப் ஆர்டர் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கு நடுவில் சப் இருக்கும். ஸ்பீஷீஸ் தான் இருக்கிறதுலே லாஸ்ட், சரிங்களா. One should be able to distinguish one species from other closely related species based on the distinct morphological characters. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பைனாமியல் நேம் வச்சிருந்த எல்லாமே ஒரு ஸ்பீஷீஸ். மேஞ்சிஃபரா இண்டிகாங்கிறது மாமரம், சரிங்களா. ஸோ அது ஒரு ஸ்பீஷீஸ். சொலானம் டியூபரோசம்ங்கிறது பொட்டேட்டோ, அது ஒரு ஸ்பீஷீஸ். பேந்தரா லியோங்கிறது லயன். எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் இந்த ரெண்டு பேர் இருக்கும். பைனாமியல் நாமென்க்ளேச்சர், ரெண்டு வார்த்தை கொண்ட பேர், அதான் பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஆல் த த்ரீ நேம்ஸ், இண்டிகா, டியூபரோசம், லியோ, இது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக் எபிதெட்ஸ், அதாவது ஸ்பீஷீஸோட பேர். வைல் த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் மேஞ்சிஃபெரா, சொலானம், பேந்தராங்கிறது ஜெனீரா, ஜீனஸ். இங்கே நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸ்பீஷீஸோட பேர் ரிப்பீட் ஆகாது, ஸ்பெசிஃபிக் எபித்தோட பேர் ரிப்பீட் ஆகாது, ஆனால் ஜீனஸோட பேர் ரிப்பீட் ஆகும். அதாவது சொலானம்ங்கிற பேர் வச்ச வேற ஸ்பீஷீஸ் இருக்கும், மேஞ்சிஃபெரான்னு பேர் வச்ச வேற ஸ்பீஷீஸ் இருக்கும், பேந்தரான்னு பேர் வச்ச வேற ஸ்பீஷீஸ் இருக்கும். அதான் அவங்க சொல்ல வராங்க, சரிங்களா. பேந்தரா ஹேஸ் அனதர் ஸ்பெசிஃபிக் எபித்தெட் கால்டு டைக்ரிஸ். பேந்தரா லியோனா லயன், பேந்தரா டைக்ரிஸ்னா டைகர், புரியுதுங்களா. அதுலேயே வந்து சிறுத்தை இருக்குது, லெப்பர்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சிறுத்தை வேறு ஃபேமிலி. பட் இந்த லெப்பர்ட் நம்ம தமிழில் சொல்கிறோம் இல்லைங்களா, சீட்டா கிடையாது, லெப்பர்ட், ஜாக்வார், அதெல்லாம் வந்து வேறு விதமான பேந்தரா. சொலானம் இன்க்ளூட்ஸ் ஸ்பீஷீஸ் லைக் நைக்ரம். நைக்ரம்ங்கிறது தெரியுங்களா, நம்ம மணித்தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் சொலானம் நைக்ரம், அதுவும் பொட்டேட்டோ ஃபேமிலியை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொலானம் மெலன்ஜெனா அப்படிங்கிறது பிரிஞ்சால், கத்திரிக்காய். ஸோ சொலானம் மெலன்ஜெனா, சொலானம் நைக்ரம், இதெல்லாமே சொலானம் டியூபரோசத்தோட ஃபேமிலி, எல்லாமே பொட்டேட்டோ ஃபேமிலிக்குள்ள தான் வருது. சொலானம்ங்கிற ஜீனஸ் கடையில் தான் வருது. ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு ஸ்பீஷீஸ் சாப்பியன்ஸ் which is grouped in the genus Homo. Thus scientific name for humans is Homo sapiens. ஹோமோங்கிற பேரில் இருந்த மித்த ஸ்பீஷீஸ்லாம் இப்போ அழிஞ்சு போயிடுச்சு. அதாவது நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா,
அதாவது ஏப்ஸ்க்கும் முன்னாடி இருந்த நம்மளோட மனிதருக்கும் முன்னாடி இருந்த ஆர்கானிசம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஹோமோங்கிற இதில் வச்சுருக்காங்க. இப்போ ஹோமோசாப்பியன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுதான் நம்ம. சரிங்களா? இப்போ அடுத்தது ஸ்பீஷிஸ் பற்றி பார்த்துட்டோம். அடுத்து ஜீனஸ் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, மேஞ்சிஃபெரா, சொலானம், இது எல்லாமே ஸ்பீஷிஸ். பேந்தரா இது எல்லாமே ஸ்பீஷிஸோட பேர் தான், ஜீனஸோட பேர் தான். ஓகேவா? அதே தான் அவங்க திரும்ப சொல்கிறாங்க. சொலானம், பேந்தரா, லெப்பர்டுக்கு வந்து பேந்தரா பார்டஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. பேந்தரா டைகரஸ்னா புலின்னு பேர் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இப்படி தான். இப்போ இது எல்லாமே பேந்தராங்கிறது ஃபெலிஸ்க்கு வரும். இது எல்லாமே ஃபெலிடேல வரும். சரிங்களா? ஃபெலிடேனா என்னென்னா பூனை ஃபேமிலி. ஃபெலிடேல வந்துட்டு உங்களுக்கு ஃபெலிஸ் இருக்கும், பேந்தராவும் இருக்கும். சரிங்களா? பேந்தரால தான் பிக்கர் கேட்ஸ், அதாவது சிங்கம், புலி, லயன், லெப்பர்ட் அதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பேந்தரா. ஃபெலிஸில் வந்து சின்ன கேட்ஸ், நம்ம ஃபேமிலி டொமஸ்டிக் கேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபெலிஸில் வரும். இதெல்லாமே ஆனால் ஃபெலிடேங்கிறதுல தான் வரும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஜீனஸ்க்கும் மேலே யார் இருக்கா, ஃபேமிலி. ஸோ ஃபெலிடேங்கிற ஃபேமிலியில் வருவாங்க அவங்களாம். இப்போ அடுத்தது ஃபேமிலி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபேமிலி ஹேஸ் அ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ். ஜெனிராங்கிறது ஜீனஸோட ப்ளூரல், அவ்வளோதான். ஜீனஸ் மாதிரி 4-5 ஒரே மாதிரி இருக்கிற ஜீனஸை சேர்ந்து தான் ஃபேமிலியில் இருக்கும். ஸ்டில் அவங்களுக்குள்ள சில ஒத்துமை இருக்கும். இப்போ அதாவது சொலானம், பெட்டூனியாங்கிறது ஒரு விதமான பூச்செடி. டட்டூரா அதுவும் ஒரு பூச்செடி. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? தமிழில் ஊமத்தம் பூன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்துட்டு சொலானம். இதெல்லாமே வந்து சொலனேசிங்கிற ஃபேமிலிக்கு அடியில் வருது. அதுங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸை பொறுத்து சொலனேசியில் அதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேந்தரா கடியில் என்ன இருக்குது, லயன், டைகர், லெப்பர்ட் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஃபெலிடேங்கிற ஃபேமிலியில் போட்டிருக்காங்க. பேந்தரா, ஃபெலிஸ். நான் இப்போ 2 சொன்னேன் இல்லைங்களா, ஃபெலிஸுங்கிறது நம்ம நார்மலாக வீட்டில் வளர்க்குற பூனை, பேந்தராங்கிறது பிக்கர் லயன். இது எல்லாமே ஒரு பெரிய ஃபேமிலி. இந்த 2 ஜீனஸுமே ஃபெலிடேங்கிற ஃபேமிலியில் வருது. அது கேட் ஃபேமிலி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நார்மலாக, அதே தான். சிமிலர்லி இஃப் யூ அப்சர்வ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கேட் அண்ட் டாக், சில ஒத்துமையும் இருக்கும், சில டிஃப்ரென்ஸும் இருக்கும். அதனால இது ரெண்டுமே வேற வேற ஃபேமிலி. ஃபெலிடேங்கிறது வேற, கெனிடேங்கிறது வேற. அது கெனிடேங்கிற ஃபேமிலியில தான் யார் யார் வரானா, நாய், ஓநாய், நரி அதெல்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் டாக் ஃபேமிலி. கேட் ஃபேமிலி, டாக் ஃபேமிலி. ஆனால் கெனிடேவும் ஃபெலிடேவும் ரெண்டுமே மிருகம் தான், மேமல்ஸ் தான். ஸோ அதுங்களுக்கு மேலே இருக்கிறது யாரு, ஆர்டர் வந்து ஒன்றா வரும். என்ன ஆர்டர், கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலிஸ் லைக் ஃபெலிடே அண்ட் கெனிடே. ஃபெலிடே இது ரெண்டுமே வந்து அதாவது அசைவம் சாப்பிடக்கூடியது. அட் த சேம் டைம் மேமல் ஒரு டைப் ஆஃப் மிருகங்கள், 4 காலில் இருக்கிற சிமிலாரிட்டிஸை வச்சு அதுங்களை கார்னிவோரா அப்படிங்கிற ஆர்டரில் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இந்த சொலனேசி நம்ம இங்கே பார்த்தோம். சொலனேசி கடையில் 3 ஜீனஸ் பார்த்தோம். கான்வல்வேசி அப்படிங்கிற இன்னொரு இதையும் எதில் வச்சுருக்காங்க, ஒரு சேம் ஆர்டரில் வச்சுருக்காங்க. சரிங்களா? என்ன ஆர்டர், பாலிமோனியல்ஸ்ங்கிற ஆர்டரில் இதெல்லாம் போட்டிருக்காங்க. எதை வச்சு இந்த ஆர்டர் போடுறாங்கன்னா அதோட பூவை வச்சு. பூக்கு வந்து எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட பூக்கு எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, அதோட செப்பல்ஸ் எப்படி இருக்குது, அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத வச்சு அதெல்லாம் பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் போடுறாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஆர்டர்ஸ் பற்றியும் பார்த்துட்டோம். கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸுங்கிறது ஆர்டர்ஸ்க்கும் மேலே. சரிங்களா? இப்போ ஆர்டர் ப்ரைமேட்டாங்கிறது ஒரு ஆர்டர். அது ப்ரைமேட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, ஏப்ஸ், சிம்பன்சி அது எல்லாமே, அந்த மங்கி, கொரிலா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மேமல்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி கார்னிவோரா ஆர்டர் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் மேமல்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி மேமலியாவில் வந்து வேறு சில ஆர்டர்ஸும் இருக்குது. ஆர்டர்ஸ்க்கு மேலே யார் இருக்கா, கிளாஸ் இருக்குது. கிளாஸுங்கிறது என்னது, இந்த இடத்துல மேமல்ஸுங்கிறது வந்து என்னது, பாலூட்டிகள் இல்லைங்களா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுங்களுக்கு இன்னும் சில கேரக்டரிஸ்டிக்ஸும் வச்சுருப்பாங்க. உடம்புல முடி இருக்கும், காது வெளியில் இருக்கும், இந்த மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ்க்கு அடியில் கார்னிவோருங்கிற ஆர்டரும் வருது, ப்ரைமேட்ஸ் அதாவது குரங்குகள் இனமும் வருது. இன்னொன்று என்னது, நம்மளோட மனிதர்கள் கொண்ட இனம் இல்லைங்களா, இந்த அதுவும் இதுக்கடியில் தான் வருது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைமேட்டா, கார்னிவோரா இது எல்லாமே மெமலியாவில் தான் வருது. மெமலியாங்கிறது இந்த இடத்துல கிளாஸ்க்கு மேலே யார், ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைலம்க்கு மேலே என்ன ஒன்றே தான் இருக்குது, கிங்டம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபைலம் ஆர் டிவிஷனில் யார் இருக்கா அப்படின்னா கிளாஸஸ், அதாவது 2 தான், வெர்டிபிரேட்டா, இன்வெர்டிபிரேட்டா. முதுகெலும்பு இருக்கிறது, முதுகெலும்பு இல்லாதது அப்படின்னு 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இது எல்லாமே ஒரு கேட்டகரி, முதுகெலும்பு இருக்கிற கேட்டகரி. சரிங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கார்டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபைலம் கார்டேட்டா. இன் கேஸ் ஆஃப் பிளான்ட்ஸு
இதே மாதிரி ஃபியூ சிமிலர் கேரக்டரிஸ்டிக்லாம் வச்சு டிவிஷன் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஃபைலம்ங்கிறது வந்து அனிமல்ஸ்க்கும், டிவிஷனுங்கிறத பிளான்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அது கிங்டம். கிங்டமில் ரெண்டே தான். ஒன்று பிளான்ட் கிங்டம், இன்னொன்று அனிமல் கிங்டம். கிங்டம் பிளான்ட்டே அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி கிங்டம் அனிமல் சொல்கிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Comprises all plants from various divisions. Henceforth, we will refer to two groups as animal and plant kingdoms. The taxonomic categories from species to kingdom have been shown in ascending order. நம்ம இங்கே தானே பார்த்தோம், திரும்ப நான் ஒரு ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்பீஷீஸ் தான் இருக்கிறதுலையே சின்னது கேட்டகரி, புரியுதுங்களா? சின்ன ரேங்க் கொண்ட டாக்ஸான், ஒரு தனிப்பட்ட உயிரினம். ஒரே மாதிரி இருக்கிற 4-5 ஸ்பீஷீஸை சேர்த்து ஒரு ஜீனஸில் போடுவாங்க. மாஞ்சிஃபெரா இண்டிகாவில் இண்டிகாங்கிறது ஸ்பீஷீஸோட பேர், மாஞ்சிஃபெராங்கிறது ஜீனஸோட பேர். அந்த மாஞ்சிஃபெராவில் இன்னொரு 4-5 இருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது, புரியுதுங்களா? இப்போ இந்த மாஞ்சிஃபெரா மாதிரி இருக்கிற இன்னொரு 4-5 சேர்த்து ஒரு ஃபேமிலியில் போடுவாங்க. ஃபேமிலியிலேருந்து ஒரே மாதிரி இருக்கிற 4 ஃபேமிலியை சேர்த்து ஆர்டரில் போடுவாங்க. ஒரே மாதிரி இருக்கிற 4 ஆர்டரை வந்து கிளாஸ்லையும், ஒரே மாதிரி இருக்கிற 4-5 கிளாஸை வந்து ஃபைலத்துலையும், நான் 4-5ன்னு சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், குரூப் நிறையாவே இருக்கும், புரியுதுங்களா? ஃபைலத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற ஃபைலம்லாம் சேர்ந்து கிங்டம்லேயும் வரும். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ரெண்டே கேட்டகரியில் தான் இவ்வளவும் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். திரும்ப உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சொலானம் சொல்லியிருக்காங்க, சொலானம் டியூபரோசம், சொலானம் நைக்ரம், சொலானம் மெலன்ஜியோக்கேன்னு பார்த்தீங்க இல்லையா, மெலன்ஜனா. ஸோ இது பிரிஞ்சாலோட பேர். இது எல்லாமே வந்து ஸ்பீஷீஸ் ஒரே ஜீனஸில் வருது, சொலானம்ங்கிற ஜீனஸில் வருது. சொலானம்ங்கிறதும் பெட்டூனியா, டட்டூரா இது எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி, சொலனேசிங்கிற ஃபேமிலியில் வருது, சரிங்களா? சொலனேசி, கன்வல்வேசி இது எல்லாமே வந்து எதில் வருது? கன்வல்வுலேசி அப்படிங்கிற இது எல்லாமே வந்து பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் வருது. அந்த மாதிரி இருக்கிற ஆர்டர் கிளாஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரைமேட்டா, கார்னிவோரா இது எல்லாமே மேமலியாங்கிற கிளாஸில் வருது. மேமலியாவில் இந்த ஃபிஷ், ஆம்பிபியன், ரெப்டைல், பேர்டு, மேமல்ஸ் இது எல்லாமே வந்து ஃபைலம், கார்டேட்டாங்கிற ஃபைலமில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது இன்னும் பெரிய ஃப்ளோ சார்ட்டாகவும் அழகாக இருக்கும். இப்போதைக்கு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது இந்த சார்ட் தான். ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, காமனாக இருக்கக்கூடிய ஒரு 4 இது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இதில் பார்க்க டைம் இருக்குங்களா? இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த ஃப்ளோ சார்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.